பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளு. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளு. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். மீண்டும் உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. உம்மை போல தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளு. உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளு. துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோ. துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோ. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளு. ஹல்லேலூயா. எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். ஹல்லேலூயா. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எத்தனை பேரால் சொல்ல முடியும்? கர்த்தருக்காக நான் எரிந்து கொண்டிருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தரையே நான் உயர்த்துவேன். ஹல்லேலூயா. கர்த்தரையே நான் பாடுவேன். ஹல்லேலூயா. நான் நம்பும் கேடகம் நீர்தான், நான் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான். தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தான் ஐயா. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன், புகழ்ந்து பாடுவேன். கரங்களை தட்டி பாடுவோம். உயரத்தில் கூப்பிட்டே
உதவிக்காய் கதறினே அழுகுரல் கேட்டீரையா. உயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கி பெரியவனாகி உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கி பெரியவனாகி உமது காருண்யத்தால் எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். எனது விளக்கு எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாகி என்ன கூட பிரகாசம் இருக்கிறீங்களேப்பா. செய்தி இரவை பகலாகி எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதான் நீதானையா. சொல்லுங்க. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதான் நீதானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர ஆறுதல் நீதானையா. துதிக்கு பாத்திர ஆறுதல் நீதானையா. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை
எரிந்து கொண்டே இருப்பே. அப்ப எழும்பி நின்று எரிந்து கொண்டே இருப்பே. உம்மாலே நீர் அருளும் பலத்தாலே, நீர் அருளும் கிருபையா, நீர் அருளும் அபிஷேகத்தார். ஆமென் ஆமென். இறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது உறைவுகள் மாறுமே. இறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைகள் மாறுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே வீணம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் முடியாதது சாத்தியமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே கர்த்தர் இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து தரும்படி, மற்ற பகுதிகளை ஆண்டவர் பொறுப்படுத்தி தரும்படி நம் நடுவில் இருக்கிற ஜெபராஜ் அவர்கள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சகல கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரான அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, இம்மட்டும் நாங்கள் எடுத்த ஆராதனை நீ அங்கீகரித்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. நீ நுகர்ந்து வாசனை ஆளலையா வாசனையாக மகிழ்ந்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மீதமுள்ள ஆராதனையிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஹல்லேலூயா கடந்து வரும் பொழுது ஆண்டவரே நின்று துதிக்கிறோம். வார்த்தையினாலே சுகம் பெற ஜனங்கள் விடுதலை அடைவார்களாக. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஹல்லேலூயா வார்த்தையின் மூலமாக ஹல்லேலூயா ஜனங்கள் ஹல்லேலூயா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் வேதனையோடு வந்திருப்பார்கள். ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை அடைவார்களாக. ஆண்டவரே, பேசுகிற தாசன் மூலமாக நீர் வெளிப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் வெளிப்படுவீராக. ஆண்டவரே, காணிக்கை பகுதியை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. மீதமுள்ள காரியங்கள் உம்முடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். நம்முடைய ஆசீர்வாதம் பலப்படுத்தும் இப்ப ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. புதிய ஏற்பாடு 132 பக்கம், யோவான் 5 அதிகாரம்
35ஆம் வசனம். ஸ்நானகனாகிய யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்தில் களி கூற மனதாய் இருந்தீர்கள். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களி கூற மனதாய் இருந்தீர்கள். ஆண்டவர் இந்த பூமியிலே நம்மை விளக்காய் வைத்திருக்கிறார். வேதத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மத்தேயு 5:13 குறித்து கொள்ளுங்கள். மத்தேயு 5:13 எடுக்க வேண்டாம். 5:13 நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். பூமிக்கு எப்படி இருக்கிறீங்க? உப்பாய் இருக்கிறீங்க. உப்பு இல்லாத சமையல் எதுல போட்டிருக்கு? குப்பையிலே. உப்பு ஒரு ருசியை கொடுக்கிறது. அடுத்தது ஒரு ப்ரிசர்விங் ஏஜென்ட். உப்பு என்ன செய்யுது? ஒரு ஊறுகாய் போட்டீங்க அப்படின்னா அதை என்ன செய்யுது? அது பாதுகாக்கிறது. ஒரு மீன் ஒரு நாள் தான் இருக்க முடியும், ஆனால் அதை கருவாடாக்கி நம்ம ஆளுங்க உப்பை போட்டு அந்த ப்ரிசர்விங் ஏஜென்ட். அடுத்து உப்பு ஒரு ஆன்டிபயோட்டிக். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பலரோடு நாம் சில இடங்களில் பழகி வரும்போது கொரோனா போன்ற காரியங்களில் நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் ஒரு உப்பை போட்டு காகிள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் த்ரோட்டில் உள்ள இன்ஃபெக்ஷன் மாறும். உப்பு ரொம்ப விலை குறைந்தது, அதனால் அது மதிப்பு அற்றது அல்ல. நம்ம பாடியில் சோடியம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அப்பா அம்மா நம்ம பிள்ளைகளே நமக்கு அடையாளம் தெரியாது. நீங்கள் யார் அப்படின்னு. நல்லா இருக்கும் போதே நீங்கள் யாருன்னு கேட்குற உலகம் இல்லையா? காசு கொஞ்சம் ஏறிடுச்சு, கொலஸ்ட்ரால் கொஞ்சம் ஏறிடுச்சுன்னா நீ யாருடா அப்படின்னு கேட்குற உலகத்தில் சோடியம் குறைஞ்சுன்னா பிரசங்க நேரம் குறைவு. நாம் பூமிக்கு உப்பாய் இருக்க வேண்டும். அடுத்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படி குறித்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:9 1:8 இந்த பூமிக்கு நாம் சாட்சிகளாய் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? சாட்சிகளாய் இருக்கிறோம். நம்மை பார்க்கிறவர்கள் நம்மில் இயேசுவை காண வேண்டும். மேக்சிமம் நம்மளை பார்க்கிறவங்க எல்லாரும் 100% நம்மை புகழ மாட்டார்கள். ஆனால் அநேகர் நம்மை நல்லவர்கள் என்றுதான் சொல்லி ஆக வேண்டும். அதற்கேற்றபடி வார்த்தை இருக்க வேண்டும், அதற்கேற்றபடி நம்முடைய பார்வை இருக்க வேண்டும், அதற்கேற்றபடி நம்முடைய செயல்கள் இருக்க வேண்டும், அதற்கேற்றபடி நம் அடி மனதிலே இருந்து உண்டாகிற எண்ணங்கள் கூட இருக்க வேண்டும். நம்மை நாம் அறிந்ததை காட்டிலும் நம்முடைய தேவன் அறிந்தவராய் இருக்கிறார். நம் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னமேயே அதை அறிந்திருக்கிறார். நம்முடைய இன்டென்ஷன் தெரியும் ஆண்டவருக்கு. நம்ம ஒன்று செய்கிறோம், தெருவை கூட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன சுத்தம் பண்ணணும்னு கூட்டலாம், 4 பேர் வீட்டுக்கு உதவியாக இருக்கணும்னு கூட்டலாம், அடுத்த வீட்டு முன்னாடி குப்பையை தள்ளும்படி நாம் கூட்டலாம், கவுன்சிலர் எலெக்ஷனில் நிற்கும்படியும் நாம் கூட்டலாம். என் வார்த்தைகளை குறைத்து கொள்ளுகிறேன். அப்போ நம்முடைய இன்டென்ஷன் ஆண்டவர் பார்க்கிறவராக இருக்கிறார். இந்த இன்டென்ஷனை மனிதன் அறியான். மனிதன் முகத்தை பார்ப்பான், நம்ம போட்டிருக்கிற சட்டையை பார்ப்பான், நம்ம இறங்குற காரை பார்ப்பான். ஆனால் ஆண்டவரோ நம் இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆகவே 1:8 நாம் இந்த பூமிக்கு சாட்சிகளாய் இருக்க வேண்டும். சாட்சிகளாய் இருக்க வேண்டும். அன்பு, நம்முடைய அன்பு எல்லாருக்கும் தெரியணும். நம்முடைய சாந்த குணம் எல்லாருக்கும் தெரியணும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். அதில் உங்கள் சாந்த குணம் யாவருக்கு என்ன செய்யணும்? தெரிய கடவுது. அப்போ கோபம் படலாமா? கோபப்படக்கூடாது. தேவையான இடத்துல கோபப்படணும். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது இருக்க வேண்டும். உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. உங்களுடைய இரக்கம் எல்லாருக்கும் தெரியணும். அதுதான் சாட்சி. ஆண்டவர் மனிதனை உண்டாக்குகையில் எனது சாயலின்படி எனது ரூபத்தின்படி. அதனால சிலர் கேள்வி கேட்பாங்க, ஆண்டவர் ஆணா பெண்ணா எப்படி இருந்தாரு அப்படின்னு. அவருக்குள்ள உள்ள சாயல் அன்பு, அவருக்குள்ளே உள்ள சாயல் ஈகை,
அவருக்குள்ளே உள்ள சாயல் இரக்கம் அது நமக்குள் காணப்பட வேண்டும். இன்னைக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ ரிலிஜன் இருக்கு, அதில் எத்தனையோ பேர் உதவி செய்கிறவர்களா இருக்கிறார், கன்சர்ன் உள்ளவங்களா இருக்கிறாங்க, சேரிட்டபிள் ஆக்டில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாத்தையும் காட்டிலும் ஒருபடி கிறிஸ்தவர்கள் உயர்ந்திருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய சாயலின்படி நாம் இருக்க விரும்புகிறோம். அப்படியே ஆவீர்களாக, சாட்சிகளாய் மாறுவீர்களாக. அடுத்து நாம் இந்த பூமிக்கு உப்பாய், நம்ம ஒளியாய் என்ற வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் என்று தியானிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 3:3 நீங்கள் கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்க வேண்டும். எப்பவுமே பைபிளை சொல்ல எல்லா நேரம் நமக்கு தருணம் கிடைக்காது. ஆனால் நம்மளை பார்க்குறவங்க இவங்க கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவங்கன்னு அறிஞ்சு கொள்ள வேண்டும். ஒரு இடத்துக்கு நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போகிறோன்னு வைங்களேன், இப்போ சில ஜுவல்ஸ் போடாமல் இருப்பீங்க, அதனால சில நேரம் ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் ஜுவல்ஸ்லாம் போட்டிருந்தா கூட, ஆண்கள் ஜுவல்ஸ்லாம் போட்டிருந்தா கூட இவங்க கிறிஸ்தவங்க அப்படின்னு அறிந்து கொள்ளப்படும் நிரூபமாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் 13 நிருபங்களை எழுதினார் என்று நினைக்கிறேன். 6 நிருபங்கள் குளிர்ந்த சிறையிலே செயின்டா கட்டப்பட்டவராய் அவர் எழுதினார். ஆனால் சுவிசேஷம் கட்டப்படவில்லை. நீங்கள் என்னை போல மாற வேண்டும் என்று அவர் எழுதினதற்கு காரணம் அவர் சாட்சியாய் இருந்தார், அவர் நடமாடும் நிருபமாய் இருந்தார். பிரான்சிஸ் அசிசி என்பவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா நாளும் அவர் ஊழியம் செய்யும்படி தன்னுடைய சீடர்களோடு கிராமத்திற்குள் கடந்து செல்லுவார். ஒரு நாள் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படியே அந்த கிராமத்தை சுற்றி வந்திருக்கிறாங்க. பேசலை, பாடலை, ட்ராக் கொடுக்கல, சேரிட்டபிள் ஒர்க் பண்ணலை. அன்னைக்கு இருந்த சூழ்நிலை அவர் எல்லாத்தையும் கொண்டு வந்து, அப்போ ஒரு நல்ல சீடன் கேட்டிருக்கான், ஐயா இன்னைக்கு என்னத்தை பண்ணீங்க, என்னத்தை செஞ்சீங்க, நேராக கேட்டிருக்கிறாரு. அதுதான் நல்ல சீடன். இன்னும் ரொம்ப நல்ல சீடன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பார். பிரான்சிஸ் அசிசி ஒரு பரிசுத்தவான். அவர் மீனோட பேசுவாராம், மிருகங்களோடு அவர் பேசுவாராம். ரோமன் கேத்தலிக் ஃபாதர் தான் அவர். ஆனால் பரிசுத்தமான ஜீவியம் வாழ்ந்தவர் அவர். நம்ம சீசரில் ஒருத்தர் கேட்டிருக்கிறார், என்னையா செஞ்சீங்கன்னு. இன்னைக்கு நம்ம இந்த கிராமத்துக்குள்ள நடந்து வந்தோம்ல, நம்ம நிறைய பேர் நம்மளை பார்த்தாங்க. அது ஒரு சாட்சி, அது ஒரு நிருபம். சரள நவரஜமாக ஒரு பாடலை பாடியிருக்கிறாங்க. என்னை காண்போர் உமை காண உம் சாயல் எண்ணில் வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் நிறைய வருஷம் ஆலயத்துக்கு வருவாங்க, சாயல் மாறாது, கலர் மாறாது. கோபம் வரும்போது அவங்க கேரக்டர் என்னன்னு தெரியும். சில்லறை ஏறும்போது அவங்க கேரக்டர் என்னன்னு தெரியும். சில்லறை ஏறும்போது ஹம்பிளாக இருந்தாங்களே, ஹம்பிளாக தான் இருந்தாங்க. ஆனால் ஒரு சில்லறை ஏறின உடனே மாறிடுவாங்க. என்ன சில பாஸ்டர்ஸ் அதனால தான் சொல்லுவாங்க, நான் சொல்லலை, குதிரையை அறிஞ்சு என்ன செய்யலையா, கொம்பை கொடுக்கலன்னு. நான் அவங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். உலகம் போராட்டம் நிறைந்தது, டிராஃபிக், சென்ஸ்லெஸ் டிராஃபிக் இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம். பொல்யூட்டட் வேர்ல்டில் இருக்கிறோம். மனித சிந்தையற்றவர்கள் இருக்கிற இடத்துல இருக்கிறோம். பலருக்கும் பல பாதுகாப்பு இல்லை. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கிறது. எல்லாத்துக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டையுமே நம்ம குற்றம் சொல்ல முடியாது. மனிதன் மனிதனாக இல்லை. சிலர் பாதி மனிதன் பாதி மிருகம். சிலர் முழுசும் மிருகமாக மாறிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய சாயலே அவங்ககிட்ட இல்லை. அவர்களை சிருஷ்டித்த ஆண்டவருடைய இரக்கம் இல்லை. பிரான்சிஸ் அசிசி ஒரு நடமாடும் கிறிஸ்துவின் நிருபமாய் இருந்தார். நீங்களும் இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 2:15 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் நற்கந்தமாய் இருக்கிறீர்கள். நீங்க நற்கந்தமாய் இருக்கிறீர்கள். ஒருத்தி இயேசுவின் பாதத்திலே நளதத்தை உடைத்து ஊற்றினாள். சீசர்களுக்கு அதோடைய விலை தெரிஞ்சிருக்கு. அது 1 year ஏர்னிங் அப்படின்னு போட்டிருக்கு. 1 வருட ஏர்னிங். 1 year சேவிங் வேற, ஏர்னிங் வேற. இன்னைக்கு லெவலுக்கு ஒரு மாதம் 50,000 ரூபா அப்படின்னு மினிமம் ஒரு சராசரி வச்சாலும் அப்போ அதோடைய விலை எவ்வளவு? 60,000 ரூபா வருதா? 60,000 ரூபா நலதத்தை 6 லட்சம், மன்னிக்கவும், அக்கௌண்ட்ஸ்
டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவர் கரெக்டாக சொல்கிறார். 6 லட்சம் ரூபா நலதத்தை என்ன செஞ்சுருக்கிறாரு, ஆண்டவருடைய பாகத்தில் உடைத்து ஊற்றி இருக்கிறார். அது ஒரு பக்கம் பார்க்க அநியாயமாக தெரியுதுல இல்லையா? சிலருக்கு தெரியும். அப்படி சிலருக்கு ஊழிய செலவுகளை கேட்டால் அநியாயமாக தெரியும். இப்படிலாம் செய்யணுமா அப்படின்னு சொல்லி இயேசு சிலுவைக்கு செல்லும் முன்பு அவர் பூரண வாலிபன், என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் சொல்லக்கூடும் என்று கேட்டவர். ஆனால் நடந்து நடந்து கலிலேயா கரையோரங்களில் நடந்து அவருடைய கால்களில் சில ஸ்கிராச்சஸ் இருந்திருக்கலாம், சில கொஞ்சம் உடைவு ஏற்பட்டிருக்கலாம். உடைவுனா அந்த தோளிலே. ஆனால் சிலுவைக்கு செல்லும் ஒரு ஆடு பழுதற்ற ஆடாக இருக்க வேண்டும் என்று நியாயப்பிரமாணம் சொன்னபடியினால், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி அவர் செல்லுகிறபடியினால் ஆணாடாக ஒன்னிய 1 வயது உள்ள ஒரு கடாரியாக, குறையற்ற கடாரியாக அது இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவருடைய பாதங்களிலே நலதத்தை ஊற்றி அதுல இருந்த கொஞ்சம் குறையவா போக்கினார். கிறிஸ்தவத்தின் குறைகளை போக்குகிறவளாய் நீங்கள் இருக்க வேண்டும். கிறிஸ்தவத்துல குறை இருக்கு அப்படின்னா கிறிஸ்துவில் குறை இல்லை, கிறிஸ்துவில் குறையே இல்லை. அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. ஆனால் ஏன் ஆண்டவர் மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்ல சொன்னார் என்றால், சாட்சியற்ற கிறிஸ்தவம், உண்மையற்ற கிறிஸ்தவம், அரசியலிலே தங்களை விலை பேசும் கிறிஸ்தவம், ஆணவ படுகொலை செய்கிற கிறிஸ்தவம், இது கிறிஸ்தவம் அல்ல. அவன் கிறிஸ்துவின் சாயலும் அல்ல. அவர்கள் மாறும்படிதான் ஆண்டவர் சொன்னார், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நீங்கள் நறுமணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்களை பற்றி சொல்லணும் சார் சொல்லுவாங்க, நாங்கள் இருந்தாலும் இல்லாட்டாலும் ஒன்றும் தெரியாது. அப்படிலாம் இல்லை. நீங்கள் இருப்பது அறியப்பட வேண்டும். நீங்கள் இருக்கிற இடம் மகிழ்ச்சி உள்ள இடமாய் மாற வேண்டும். நீங்கள் இருக்கிற இடம் ஜீவன் உள்ள இடமாய் மாற வேண்டும். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். நீங்கள் இருக்கும் இடம் ஒரு ஒழுங்குள்ள இடமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் 5 அப்பம் 2 மீன், இது ஏன் வருது அப்படின்னு தெரியல, அதை பங்கிடுகிறார். எப்படி உட்கார்ந்து சாப்பிடலாம் சொல்லியிருக்கலாம். 50 பேராய் அமர வைத்து அவர் பங்கிடுகிறார். கணக்கு காமிக்கிறதுக்கு இல்லை, போட்டோ எடுத்து ரிப்போர்ட் அனுப்பி சப்போர்ட் வாங்குறதுக்காக அல்ல. நீங்கள் பூமிக்கு உப்பாய், நடமாடும் நிருபமாய், நற்கந்தமாய், ஒளியாய். காரணம் 5:31 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் விசேஷித்தவர்கள். இன்னைக்கு நிறைய பேர் அதை மறந்துட்டாங்க. நானும் 10ல் ஒரு ஆளு, 100ல் ஒரு ஆளு, 1000ல் ஒரு ஆளு, ஏதோ ஒன்றை செஞ்சுட்டு போலாம். என்னைய யார் பார்க்கிறா? இல்லை இல்லை இல்லை. கர்த்தருடைய பார்வையிலே நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் ஒரு யூனிக். என்ன? ஒவ்வொருவரும். இமிகிரேஷனுக்குள்ள நீங்க போய் பாருங்க. இப்பெல்லாம் நீங்க போகும்போது அப்படியே அது வழி திறக்கும். முந்திலாம் 10 கேள்வி கேட்பான், 10 பேர். எல்லா நாடுகளிலும் அல்ல, பல நாடுகளில். காரணம் என்னன்னா, நமக்கு கர்த்தர் கொடுத்த அந்த ஐ ரெடினா இருக்கு பார்த்தீங்களா, அது உலகத்துல நமக்கு இருப்பது போல வேற யாருக்குமே இல்லை. நம்ம கை ரேகையை போல உலகத்துல யாருக்குமே இல்லை. இன்னைக்கு சிலர் உங்க மொபைல் போனெல்லாம் உங்க விரல் பட்டா என்ன ஆயிடுது? ஓப்பன் ஆயிடுது. ஒய்ஃப் விரல் பட்டா ஓப்பன் ஆகுதா? ஆகாது. அப்படி இருந்தீங்கன்னா மாறணும். அந்த விரல் ரேகை வைக்கும் போதே உங்க பாஸ்டர் நான் சொல்றேன், உங்க ரேகைக்கு ஒர்க் பண்ணணும், உங்க ஒய்ஃப் ரேகைக்கு என்ன செய்யணும்? ஒர்க் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் வேற வேற பாஸ்வேர்டு அப்படின்னா கரெக்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கு வர்ற பாஸ்வேர்டு. இன்னைக்கு ப்ராமிஸ் வரும்னு வந்தா பாஸ்வேர்டு வருதுன்னு. ஆமா, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்படி நான் பேசுகிறேன். நீங்கள் செழித்திருக்கும்படி பேசுகிறேன். உங்களுக்குள் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. உங்களுடைய விருப்பங்களை ஒருவர் அறிந்தவர்களா இருக்க வேண்டும். உங்கள் காலத்துக்கு முன்னே நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறார். உங்களை சீரமைத்துக் கொள்ளுங்கள். மிஞ்சின துன்மார்க்கனாயிராதே, மிஞ்சின நீதிமானாயும் இராதே. கர்த்தர் நியமித்த ஓட்டத்திலே கர்த்தரை நோக்கி பொறுமையோடு ஓட வேண்டும் என்றால் நீ ஒரு விசேஷித்த மகன் மகள் என்ற எண்ணம் உனக்கு இருந்தே ஆக வேண்டும்.
மற்றவர்கள் எப்படியும் இருக்கலாம், அது கூட தவறு. அவர்களும் மாற வேண்டும். இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. அங்க ஒரு கூட்டம் இருந்துச்சு, அந்த வெளிச்சத்துல நம்ம களி கூறுவோம்னு. அப்படி நீங்க அசம்பிளிஸ் ஆஃப் காட் பிலீவர்ஸ் நீங்க இருக்கக்கூடாது. கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கக்கூடாது. உங்களுடைய சாந்த குணம் தெரியணும், நீங்க கிறிஸ்தவங்கன்னு தெரியணும். அதை தாண்டி நீங்க நல்லவங்க அப்படின்னு தெரியணும். இங்க யோவானுடைய காலத்தில் இருந்தவர்கள் அவனுடைய ஒளியில் களிகூற மனதாக இருந்தார்கள். இன்னைக்கு நிறைய பேர் எப்படி தெரியுமா, ஜபத்துக்கு யாருடைய ஜபத்தையோ சார்ந்து இருப்பார்கள். யாருடைய ஜபத்தையோ. உங்க ஜபத்திலே நீங்கள் சார்ந்தவர்களாய் இருக்க வேண்டும். உங்களுக்கு நீங்கள் உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஜெபிக்கலாம், ஆனால் உங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவர் இயேசு சிலுவைக்கு செல்லும் போது சொன்னார், உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் நீ அழு. இன்னைக்கு யாருடைய ஜெபத்தையோ எதிர்பார்க்கிறார்கள். அவ்விதம் எதிர்பார்த்தவர்கள் எல்லாரும் தோற்று போனார்கள். அவ்விதம் எதிர்பார்த்த எல்லாரும் தங்கள் வாழ்க்கையின் குறிக்கோளில் இருந்து விழுந்தார்கள். வழி தெரியாத ஆடுகளாய் மாறினார்கள். இன்னைக்கு மதியம் கூட 2 மணிலிருந்து நாளைக்கு இரவு வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் ஜெபிக்கிறார்கள். கடந்த வாரம் கேரளால இருந்து வந்து உங்களுக்காக இந்த தமிழ்நாடு முழுவதும் ஜெபித்து சென்றிருக்கிறார்கள். ஜெபிக்க நீங்கள் கடமைப்பட்டவர்கள். உங்களுக்காக நைஜீரியாவிலே ஜெபிக்கிறார்கள். உங்களுக்காக ஆப்பிரிக்க பகுதிகளில் இருந்து ஜெபிக்கிறார்கள். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால இருந்து ஜெபிக்கிறாங்க. நீங்க யாருக்காக ஜெபிக்கிறீர்கள்? நீங்கள் யாருக்காக வாழுகிறீர்கள்? இன்னொருவருடைய ஒளியில் களி கூற மனதாயிராய் நீங்களே ஒளியாக மாறுங்கள். வேதம் சொல்லுகிறது, எந்த மனிதனையும் கிறிஸ்து இயேசுவுக்கு, யோவான் 1 அதிகாரம் உங்க பைபிள்ல தான் இருக்கு, 9வது வசனம், உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. தேவன் ஒளியானவர், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. ஆனால் அவரால் கூடிய காரியம் ஒன்று என்ன தெரியுமா? உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்துல எதை ஃபில்லப் பண்ணனாலும் நீங்க பாருங்க, இந்த பாட்டில் இருக்கிற தண்ணியை வச்சு 3 டம்ளர் இல்லைன்னா 2 டம்ளரை ஃபில்லப் பண்ணலாம். இல்லைன்னா இதுக்கு ஈக்குவலான ஒரு பாட்டிலை ஃபில்லப் பண்ண முடியும். அதே போல எல்லா பொருள்களும் அப்படிதான் கிட்டத்தட்ட. ஆனா ஒளியை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு சிறு ஒளி அந்த இடத்தை பிரகாசிக்க செய்யும். ஒரு கேண்டில் எடுத்து 100 கேண்டிலையும் கொளுத்த முடியும், 1000 கேண்டிலையும் கொளுத்த முடியும். இது வேறு எந்த ஃபேக்டர்ல எந்த காரியத்திலும் இது நடைபெறாது. நீங்கள் ஒளி ஏற்றுகிறீர்களா? நீங்கள் ஒளியா இருக்கிறீர்களா? நீங்கள் உப்பா இருக்கிறீர்களா? எந்த மனுஷனையும், அதில் வந்து பாஸ்டர் ஃபேமிலியில் பிறந்தவங்க தான், கிறிஸ்தவ குடும்பங்களில் தலைமுறையாக இருக்கிறவங்க தான் அப்படின்னு ஏன் பைபிளில் போடலை. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. அந்த ஒளி உங்களை பிரகாசிக்க செய்வாராக. அந்த ஒளி உங்களை அநேகருக்கு பிரயோஜனமான, அவன் யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். அந்த ஒரு வார்த்தையுடைய அவன் எதிலெல்லாம் எரிந்து பிரகாசித்தான். உங்கள் வெளிச்சம் இந்த உலகத்தின் முன்பு பிரகாசிக்க கடவுது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அது என்ன? அது சிறு காரியங்களை மட்டும் நான் துரிதமாக சொல்லுகிறேன். ஏசாயா 58 அதிகாரம் 10 வசனம், பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து. இந்த உலகத்திலே லிட்ரலா பசி உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது நம்ம இங்க மதுரையில் ரொம்ப பார்க்க முடியாது. மதுரையில் 3 தரம் ஒரு பெக்கர் கூட சாப்பிடக்கூடிய வசதிகள் இருக்கிறது. ஒரு உழவர் சந்தை பக்கம் போனால் 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு ட்ரஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு. அவங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்ல முடியாது. செல்லூரில் ஒரு டாக்டர் நடமாடும் உணவகம் அப்படின்னு நடத்தி
உணவுகளை பரிமாறி கொண்டு இருக்கிறார். அப்போ அந்த ஒருத்தர் ஜிஹெச் பக்கத்தில் பட்னியாக இருக்கான்னு நீங்கள் யாராவது கொஸ்டின் பண்ணிங்கன்னா அவனுக்கு எடுத்து சொல்லியிருக்கணும். யாராச்சும் சொன்னால், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு பேக்கெட் வாங்கி கொடுத்துருக்கணும். நீங்கள் ஒரு பேக்கெட் என்ன செய்யணும், வாங்கி கொடுத்துருக்கணும். ரெண்டு தப்பு. ஒன்று, நான் செய்யலை, அப்படி இல்லைன்னா அவன் கேட்கப்படவில்லை. ஆகவே தான் ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, அறிவிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள், கேள்விப்படாவிட்டால் எவ்விதம் விசுவாசிப்பார்கள், விசுவாசியாவிட்டால் எவ்விதம் தொழுது கொள்வார்கள். இந்த அநேக மார்க்கங்கள் தங்கள் மார்க்கத்தின் காரியங்களை போதிக்கிறவர்களாக அல்ல. கவனிச்சு பார்த்தீங்களா? ஆனால் நம்ம போதிக்கிறோம் அப்படின்னா எப்படியாயிலும் அறியப்பட வேண்டும், எப்படியாயிலும் அவர்கள் வெளிச்சமாய் மாற வேண்டும். இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த லைட், இது ஒரே நாளில் வந்தது அல்ல. தாமஸ் ஆல்வா எடிசன் பார்த்தார், உலகம் இருளிலே இருக்கிறது. ஏசாயாவிலே சொல்லப்பட்ட வார்த்தை, மரண இருளின் தேசத்திலே குடியிருந்தவர்கள். உலகம் அந்த காலத்திலே கிபி 650 முதல் 700 வரைக்கும் கூட இருளாய்தான் இருந்திருக்கிறது. லிட்டரலா இந்த எலக்ட்ரிசிட்டி இல்லாத வெளிச்சம் அல்ல, ஏதோ ஒரு பாவ இருள், ஏதோ ஒரு வியாதி என்ற இருள், ஏதோ கடன் என்ற இருள் அந்த காலத்திலே இருந்தது. ஆனால் கிறிஸ்து பிறப்பின் வேளையிலே மரண இருளின் தேசத்தில் குடியிருந்தவர்கள் மேல் வெளிச்சம் உதித்தது. ஹல்லேலூயா! வெளிச்சம் உதித்தது. ஒரு ஒளி உண்டாக வேண்டும் என்றால் அதன் பின் புலம் என்னவென்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். யோவானிடத்தில் அந்த பின் புலம் இருந்தது, அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த லைட், இதுக்கு பேரு லைட் எமிட்டிங் டயோடு, எல்இடி லைட்ஸ். இது பவர் கன்சப்ஷன் ரொம்ப குறைவாக இருக்கும். என்ன, அதுலேருந்து ஒரு போல்ல இருந்து இன்னொரு போல் வரும்போது என்ன, அந்த வெளிச்சத்தை கொடுக்குது, எமிட்ஸ் த லைட், அதுதான். ஆனால் இதற்கு முன்பு வந்த லைட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தாமஸ் ஆல்வா எடிசன் கஷ்டப்பட்டு போராடுறாரு. மின்சாரம் கடத்தும் போது ஒரு ஒளி வர வேண்டும் என்று அவர் முதலாவது கண்டுபிடித்தது தான் கார்பன். அதுக்கப்புறம் டங்ஸ்டன் கண்டுபிடிக்கப்பட்டது, கேண்டசன்ட் லேம்ப் என்று அழைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர் மெர்க்கரி வேப்பர் லேம்ப், டியூப் லைட், அதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோடியம் வேப்பர் லேம்ப், எல்லோவா எரியும். அந்த காலத்தில் ஒரு ஸ்ட்ரீட்டில் நம்ம ஒரு சர்ச்சை அடையாளம் சொல்லணும்னா எல்லா லைட்டும் ஒயிட்டாக இருக்கும், ஒரே ஒரு இடத்துல மட்டும் சோடியம் வேப்பர் லேம்ப் எரியும், மஞ்சள் லைட்டு. அங்கே தான் இங்கே சர்ச் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா விதவிதமான விளக்குகள், வீடு ஃபுல்லாக லைட், காரு ஃபுல்லாக லைட், காருக்கு பின்னாடி அடுத்தவன் கார் ஓட்ட முடியாதபடி லைட். இன்னைக்கு லைட்டுக்கு பஞ்சமே இல்லை, சத்தியத்துக்கு பஞ்சமே இல்லை. ஆனால் சரியான சத்தியமா? கிருபைக்கு பஞ்சமே இல்லை, சரியா கிருபை போதிக்கப்படுகிறதா? அன்புக்கு பஞ்சமே இல்லாத போல இருக்கு, ஆனா அன்பு பஸ் ஸ்டாப்ல துவங்குது, அன்பு ஹாஸ்டல்ல துவங்குது. அது ரைட்டா? வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். God is love, ஆண்டவர் அன்பா இருக்கிறார். ஆனா உலகம் அப்படி ஏமாத்தி எழுதி போட்டுருக்குன்னா லவ் இஸ் God. அவன் எதுக்காக உன்னை நேசிக்கிறான்? அழகு இருக்கிறனால நேசிச்சிருப்பான், அழகு போச்சுன்னா அவுட்டு. பர்ஸ் இருக்கிறனால நேசிச்சிருப்பான், பர்ஸு போச்சுன்னா போச்சு, பஸ்ஸு போச்சுனாலும் போச்சு. அதனால தேவனுடைய அன்பே பிரதான அன்பு. உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய ஒளி எவ்விதமெல்லாம் உதிக்கப்பட வேண்டும் என்றால், பசி உள்ளவனத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து. இதை ஒரு முதல் பாயிண்டா வச்சுக்கோங்க. லிட்ரலா பசி இருக்கிறவங்களுக்கு பசி ஆற்றுங்க. அதுக்கப்புறம் இந்த உலகம் என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்று இருக்கிறார்கள். சிலர்கிட்ட பேசி பாருங்க, அவங்கள்ட்ட உள்ள கண்ணீர், அவங்கள்ட்ட உள்ள கவலை, அவங்ககிட்ட உள்ள வேதனை தெரியும். பகட்டா இருப்பாங்க, பகட்டா இருப்பாங்க. கொடைக்கானல்ல ஒரு முறை மதுரையில் உள்ள ஒரு ஊழியர் ஒரு இடத்துல தங்கி இருந்திருக்கிறார். அப்ப அந்த இடத்துல இருந்து வந்து ஒருத்தர் சொன்னாராம், நான் அந்த இடத்துல ரூம் பாயா இருக்கேன்னு. ஓகே, நீங்க ஒரு ஊழியர்னு நான் அறிகிறேன். ஓகே சொன்னாரு, போன வாரம் நீங்க தங்கின இந்த ரூம்ல ஒரு பெரிய பிரபல்யமான டாட்டாவா பிர்லாவான்னு தெரியல, அவங்க ஃபேமிலியிலேருந்து ஒருத்தங்க வந்து தங்கி இருக்கிறாங்க. அவங்க ட்ரெஸ் கோட் டிஃப்ரென்ஸ், அவங்ககிட்ட உள்ள மணி பணம். அவங்க கேட்டாங்களாம், நீங்கள் ஃப்ளைட்ல எல்லாம் போயிருக்கீங்களா தம்பி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இவர் நல்ல பதில் சொல்லியிருக்கிறாரு, நான் ஃப்ளைட்டை பார்த்தது கூட கிடையாது, மேலே பறக்கும்போது தான் பார்த்துருக்குறேன், அதோட நிப்பாட்டி இருக்கணும். அவர் சொன்னாராம், எங்கள் வீட்டில் டாய் ஃப்ளைட் கூட இல்லை அப்படின்னு. அப்போ இந்த சகோதரி இவர்கிட்ட கொஞ்சம் அப்படி
இன்ட்ராக்ட் பண்ணும்போது இவர் சொல்லியிருக்கிறாரு, உங்கள்கிட்ட மெய்யான சந்தோஷம் இருக்கான்னு கேட்டிருக்கிறார். பணம் வச்சிருக்கிறாங்க, மாடர்ன் ட்ரெஸ் வச்சிருக்கிறாங்க, ஒரு வேலை பார்க்குற பாயை ரூம்குள்ளே கூப்பிட்டு பேசக்கூடிய தைரியம் இருக்கு, மெய்யான சந்தோஷம் இருக்கான்னா கண்ணிலெல்லாம் கண்ணீர். அது இல்லை தம்பி, அது இல்லாதனால தான் நாங்கள் ஊர் ஊராக திருறோம். ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. அவர்களுக்கு ஆண்டவரை எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் சந்திக்கிறவர்களுக்கு ஆண்டவரை, பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து. சில நேரம் நம்ம அவசரமா புறப்படுவோம், ஆனா அவங்ககிட்ட ஒரு 5 நிமிடம் பேசினா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாறுதல் வரும்னா அந்த 5 நிமிஷத்தை you have to spend your time with your students, your followers, your helpers. உன்னோடு உனக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்கலாம், உன்னிடத்தில் உதவி பெறுகிறவர்களாக இருக்கலாம். அவர்களுக்கு சொல்லுங்கள். உலகம் நாளை நமதே என்று சொல்லுகிறது, ஆனால் நாளை நம்முடையதல்ல, இன்று நம்முடையது. இன்று உங்கள் வாழ்வை மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்க பசி உள்ளவனிடத்தில் உங்கள் ஆத்மாவை சாயுங்கள். அடுத்து, சிரமப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்குங்கள். சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்குங்கள். மனிதர்களால் சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள் உண்டு. வேலை பார்க்கிற இடத்திலே சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள் உண்டு. ஆணாதிக்கம் உள்ள இந்தியாவிலே, நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, சிறுமைப்பட்டவர்கள் உண்டு. மற்ற கண்ட்ரிஸை காட்டிலும் நம்முடைய தேசத்திலே ஆணாதிக்கம் அதிகம். 2 பேரும் வேலைக்கு போயிட்டு வந்தாலும் சாக்ஸை கழட்டுறதுக்கு ஒய்ஃப் வேணும் அப்படின்னு கேட்குற இந்த இந்தியாவிலே இருக்கிறோம். ஒடுக்கப்பட்டு இருக்கிறார்கள். சிலருக்கு தங்கள் மகள் ஒடுக்கப்படும் போது வேதனையாக இருக்கும், ஆனால் மருமகள் ஒடுக்கப்படும் போது சந்தோஷமாக இருக்கும். இங்கே யார் அப்படி இல்லை. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம ஒளி அப்படின்னா இன்னைக்கு எதேதோ இருக்குன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்குது, அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். எப்பொழுது? பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து. சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கி. இன்னைக்கு சிறுமைப்பட்ட மனிதர்களை நீங்கள் பார்த்திருக்கிறீங்களா? அவங்கள விசாரிக்க இல்லை, மெஜாரிட்டியா விசாரிக்கிறான். சிறுமைப்பட்டவர்களை விசாரிப்பது இல்லை. பணம் பலத்தவன் பின்னாடி ஓஹோ ஆகான்னு போறாங்க, ஆனா ஒரு நல்லவன் பின்னாடி எத்தனை பேர் உண்டு? சில ஆண்டுகளுக்கு முன்பு, அவருடைய பெயரை நான் மறந்து விட்டேன், இந்தியா முழுவதும் தண்ணீரை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று அவர் பாடுபட்டார். நல்ல சாட்சி உள்ளவராக அவர் இருந்தார். மதுரையில் அவர் ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன். அவர் எம்பி எலெக்ஷன்ல ரெக்கார்ட் பிரேக்ல ஓட்டு வாங்கினார். என்ன தெரியுமா? எம்பி எலெக்ஷன்லயே குறைஞ்ச ஓட்டு வாங்கினது அவரு தான். மிஸ்டர் ஏசி காமராஜ் பேரை சொல்றேன், ரெக்கார்டடா இருக்கு சொல்றேன். என்ன இன்ஜினியர் அவர். இந்தியாவுக்கு நன்மை செய்யணும் என்று நினைத்தார். அவர் நினைத்த அந்த காரியம் மட்டும் நடந்திருந்தால் இந்தியா உலகத்தில் 1வது இடத்துல இருந்திருக்கும். அந்த அளவுக்கு மழை பெய்கிறது, அந்த அளவுக்கு ரிசோர்ஸ் நம்முடைய நாட்டில் உண்டு. ஆனா அவருக்கு ஓட்டு போட யாருக்குமே மனசு இல்லை. ஈவன் இன் கிறிஸ்டியானிட்டி. சிறுமைப்படுத்தப்பட்டார், ஒதுக்கப்பட்டார், ஒதுங்கி இன்னும் வாழ்கிறார். அவர் இன்னும் உயிருள்ளவராய்த்தான் இருக்கிறார். இன்னும் இந்த இந்தியாவிற்காக அவர் பாடுபட்டு கொண்டு இருக்கிறார். அதுக்காக ஒரு ட்ரஸ்ட் ஏற்படுத்தி நீர் தடங்கள் உண்டாக வேண்டும், கங்கை நதி சுத்திகரிக்கப்பட வேண்டும், அந்த நீர் கன்னியாகுமரி வரைக்கும் வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவருடைய உள்ளத்தில் எவ்வளவு சிறுமை இருக்கும் தெரியுமா? இந்த இந்தியாவை நான் நேசிக்கிறேன், இந்தியாவுக்காக நான் பாடுபடுறேன், இந்த இந்தியா உயரணும்னு நினைக்கிறேன். கர்த்தர் கடாட்சித்திருக்கிறார் இந்தியாவை, ஆனா இந்த இந்தியர்கள் புரிந்து கொள்ளவில்லையே. நீங்கள் அவ்விதம் இருக்கக்கூடாது, நீங்கள் அவ்விதம் இருக்கக்கூடாது. சிறுமைப்பட்ட ஆத்துமாவை நீங்கள் திருப்தியாக்க வேண்டும். அடுத்து மத்தேயு 5:16, அது நான் ஏற்கனவே சொன்ன காரியங்கள் தான். மனிதர் உங்கள் நற்கிரியை கண்டு பரலோகத்தில் உள்ள உங்கள் பிதாவை அவர்கள் துதிக்க வேண்டும். மத்தேயு 5:16,
மனிதர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவுது. அது ஏற்கனவே ஜெனரலா சொன்னேன். உங்க நற்கிரியைகள் பெருக வேண்டும். ஆண்டவர் ஒரு ராஜாவை பார்த்து சொன்னார், மெனே மெனே தெக்கே, நீ தராசிலே நெருக்கப்பட்டு நீ குறை காணப்பட்டாய், உன் கிரியைகள் நிறைவானது இல்லை என்று ஒரு திருச்சபையை பார்த்து ஆண்டவர் சொன்னார். அது இந்த திருச்சபையை நோக்கியோ நம் வாழ்க்கையை நோக்கியோ எந்த காலத்திலும் கடந்து வரக்கூடாது. நாம் நெருக்கப்பட்டால் குறை காணாத வாழ்க்கை, அவனவன் கிரியைக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவர்கள் முன்பு உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும், உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். யோவான் 1:5 அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இந்த வெளிச்சம் கொடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். மெழுகுவர்த்தியா இருந்தா குறைய வேண்டியது வரும், கேண்டசன்ட் லேம்பா இருந்தா ஹீட் ஆக வேண்டியது வரும், ஃப்ளூரசன்ட் லைஃபா இருந்தா லைஃப் ஸ்பேன் குறையலாம். ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், நம்முடைய ஒளியிலே அநேகர் களி கூர்ந்து கொள்ளும்போது அது ஒரு ஆசீர்வாதம். உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது. ஒரு இருள் ஒளியை மேற்கொள்ள முடியாது. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல இவ்வளவு வெளிச்சம் இருக்கு, இதுல ஒரு இருளை உண்டாக்கன்னா அந்த இடத்துல ஒரு ஷேடு வச்சா போதும். ஆனா அந்த ஷேடை எடுத்துட்டா திரும்ப என்ன வந்துடும்? வெளிச்சம் வந்துடும். ஆனா அந்த லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ண அந்த இடத்துல இருள் வரும். ஆனா ஒரு சிறு ஒளி எவ்விதம் இருளை நீக்குகிறது. நீங்க நினைப்பீங்க, நான் என்ன பெரிய காரியத்தை செய்ய போறேன், இந்த இடத்துல இருக்கிற யாராச்சும் அப்படி நினைச்சீங்கன்னா இல்ல, உங்கள் ஒளியை ஆண்டவர் விரும்புகிறார். எந்த மனுஷனையும் ஆண்டவர் பிரகாசிக்க செய்ய முடியும். சில நாட்களுக்கு முன்பு ஒரு மரண வீட்டிற்கு கடந்து போயிருந்தேன். அந்த வீட்டில் உள்ள 2 பையன்களை நான் பார்த்தேன். அதில் ஒரு பையன் நன்றாக ஆண்டவரோடு உறவாடி ஆண்டவருக்காக ஊழியம் செய்து ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டு இருந்தான். இன்னொரு பையன் என் பக்கத்திலேயே வரல. காரணம் ஸ்மெல், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அடிக்ஷன். நான் அதனால கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வீட்டு பக்கத்து வீட்டில் உள்ளவங்ககிட்ட கேட்டேன், அந்த மூத்த பையனுக்கு இப்படி ஹேபிட் இருக்கா அப்படின்னு. அப்போ சொன்ன காரியம் என்னைய தூக்கி போட்டுருச்சு. எப்படி தெரியுமா? அந்த 2வது பையன் தான் பயங்கர சேட்டை பண்ணுவான் பாஸ்டர் அந்த வீட்டில். அவன் தான் ட்ரக் அடிக்ஷன்ல இருந்தான். அவனால தான் அவன் குடும்பம் நஷ்டப்பட்டுச்சு. ஆனா என்றோ ஒரு நாள் கர்த்தர் அவனை தொட்டார், என்றோ ஒரு நாள் கர்த்தர் அவனை மாற்றினார். அவன் இருக்கிற அந்த ஆலயத்திலே அவன் சாட்சியாக, ஆண்டவரை அறிவிக்கிறவனாக, ஆண்டவருக்காக நிற்கிறவனாக, ஆண்டவரை உயர்த்தினவனாக மாறினார். எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. பைபிள் ஒரு வார்த்தை இருக்கு, அது நல்ல வார்த்தை, கொஞ்சம் பயப்படணும். முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் மாறுவார்கள். முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் மாறுவார்கள். பிந்தினோராய் இருந்தால் இது நல்ல வார்த்தை, நீங்கள் முந்தினவர்களாக மாற முடியும். ஆயக்காரன் பாவி என்று மார்பிலே தட்டினவன் பிந்தினவனாயிருந்தான், ஆனால் அவனே நீதிமானாக்கப்பட்டவனாக அந்த இடத்துல இருந்து கடந்து சென்றான். எந்த மனிதனையும் பிரகாசி, இருள் அதை மேற்கொள்ள முடியாது. எதெல்லாம் இருள்னா, பாவம் ஒரு இருள், பாவம் ஒரு இருள், வியாதி ஒரு இருள், வியாதி ஒரு இருள். ஒரு குடும்பம் வியாதியிலே தத்தளித்து கொண்டு இருக்கும்போது அவர்களோடு நின்றால்தான் உங்களுக்கு தெரியும் வியாதி என்பது ஒரு பேரிருள். பணத்தை பட்சிக்கும், நேரத்தை பட்சிக்கும், சந்தோஷத்தை பட்சிக்கும். அப்ப நம்ம அதுக்கெல்லாம் எதிர்த்து நிற்க வேண்டும். எல்லா வியாதிக்கும் பாவம் காரணம் அல்ல, ஆனால் பாவம் இருக்கிற இடத்துல வியாதி வரலாம். இந்த வார்த்தைகளை கவனிச்சுக்கோங்க. அப்ப அதற்கு எதிர்த்து நிற்க வேண்டும். எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். இந்த வார்த்தை இதோட முடிச்சிடுறேன். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் என்றால் he was burning.
அவன் எரிந்து கொண்டிருந்தான். நம்ம ஒரு பாடலை பாடணும், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா. He has a passion inside. அவன் எரிந்து கொண்டிருந்தான், அவன் எரிந்து கொண்டிருந்தான் கர்த்தருக்காக, நீதிக்காக. அது வெளியெல்லாம் தெரியும் சொல்ல முடியாது. அந்தரங்கத்திலே பார்க்கிற பிதா அதை பார்த்து கொண்டிருந்திருப்பார். மனம் திரும்புதலுக்காக. வேதத்தில் ஒரு வார்த்தை உண்டு, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீங்க பணத்தின் மேல் பசி தாகம் இருக்கிறது. ஒருத்தன் பேர் மறந்தேன், அதோனியாவா யாரோ ஒருத்தன், தாமார் என்பவள் மேல் தாகம் உள்ளவனாய் இருந்தான் அவன். ஆகவே தன் ஜீவனை இழந்தான். அவனுக்குள்ள இருந்த பேஷன் தாமா, சிம்சோனுக்குள்ளே இருந்த பேஷன் தெளிலாளின் மடி அவனுக்கு பேஷனா இருந்தது. அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உங்களுக்குள் நீங்கள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்க வேண்டும் என்றால், you have a passion for God, for the truth, for the word of God, for the prayer, to connect with your Lord, about the repentance. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையிட்டு இருப்போம் என்றால் வரும் கோபத்திற்கு எவ்விதம் தப்பித்துக் கொள்ளுவோம். உங்கள் பிள்ளைகளுக்கு பணத்தை கொடுங்கள், ஓகே. சாப்பாடு கொடுங்க, ஓகே. ஜெபாவியை கொடுங்கள், அது கடினம், கொடுத்தே ஆக வேண்டும். நீதியை படிப்பிக்க வேண்டும், உண்மையை படிப்பிக்க வேண்டும், கர்த்தரை போல வாழ படிப்பிக்க வேண்டும், சாட்சியாய் வாழ படிப்பிக்க வேண்டும். இந்த காரியத்தை இன்னைக்கு உலகம் போதிக்கிறது இல்லை. இன்ப மேனை பற்றி போதிப்பது இல்லை. அந்தரங்கத்திலே ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் எப்படி பதில் தருவாரா? வெளியரங்கமாய் பதில் தருவார். அப்போ பேனிங் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது ஒரு இன்டர்னல் ப்ராசஸ். ஆனால் எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் என்ன தெரியுமா? சைனிங் இஸ் அ எக்ஸ்டர்னல் வேர்ட். நீங்கள் வெளிச்சத்தை நீங்கள் கொடுப்பீர்கள், வெளிச்சமாய் இருப்பீர்கள். உங்கள் மூலம் அன்பு வெளிப்படும், கிரியைகள் வெளிப்படும். உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் மூலமாக அநேகர் ஆண்டவரை கண்டு பயந்து, உங்கள் துதியின் மூலமாக ஆண்டவரை கண்டு அவர்கள் ஆண்டவர் அண்டையிலே திரும்புவார்கள். யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். யாரோ ஒருவர் களிகூற மனதாய் இருந்தார்கள். அந்த இடத்தில் நீங்கள் இருந்து விடாதிருங்கள், நீங்கள் எரிந்து பிரகாசியுங்கள். Burn for God in your heart. ஆண்டவருக்காகவே நீங்கள் எரிந்து கொண்டிருங்கள். Shine for God in your life. நான் இருக்கிற இடம் தடம் தெரியாம போகட்டும் அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. இவ்விதம் ஒருவர் இருந்தார். அவரிடத்துல ஜெப ஆவி இருந்தது, அவரிடத்துல மற்றவர்களுக்கு உதவும் குணம் இருந்தது, அவர் பரிசுத்தவானா இருந்தார், அவர் நீதிமானா இருந்தார். அது சொல்ல வேண்டும். கல்றையில எழுதுற உலகத்துல இருக்கிறோம், ஆனா வாழும் போதே நம்மை குறித்து ஜனங்கள் பேச வேண்டும். உன்னையும் என்னையும் நம்மையும் குறித்து பேச வேண்டும். அண்ட் ஸ்டே ஃபெய்த்ஃபுல் இன் எவ்ரி சீசன். எல்லா காலங்களிலேயும் நீங்கள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்க வேண்டும். நீங்க நிறைய பேர் ஐசியில் இருக்கும்போது ஆண்டவர் வேணும்வாங்க, ஆனா ஒரு நல்ல வசதி வரும்போது ஆண்டவரை மறுதளிச்சிருவாங்க. ஒரு குழந்தை இல்லைன்னா ஆண்டவரை தேடி ஆலயத்துக்கு வருவாங்க. அந்த குழந்தை வந்துருச்சுன்னா அந்த குழந்தையவே சாக்கா சொல்லுவாங்க. ஒரு திருமண வரன் வேணும் அப்படின்னு ஆண்டவரை தேடி வருவாங்க. ஆனா கல்யாணம் முடிஞ்சிட்டா அவளையே குற்றம் சொல்லுவாங்க. அவ்விதம் நீங்கள் யாரும் இருந்து விடாதிருங்கள். Burn for God in your heart. Shine for God in your life. Then stay faithful in every season. நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா காலமும் வரும். பூக்கிற காலம் வரும், காய்க்கிற காலம் வரும், கனி கொடுக்கிற காலம் வரும். ஆனால் வேர் பற்றுகிற காலம் கடினமான காலம். கோதுமை மணியானது தனித்து இருந்தால் அது அழகாக தான் இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, என் வேதம் அது செத்ததே ஆகி, அது மக்கி போவது அல்ல, அது செத்ததே ஆகி மிகுந்த பலனை கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம்
கீழே வேர் பற்றி பூத்து காய்த்து இந்த உலகத்தை பலனால் நிரப்பப்பட வேண்டும் என்றால் ஒரு தியாகமுள்ள வாழ்க்கை வேண்டும். சில வேளைகளிலே நம்மை நாமே ஒரு மாய்த்து கொள்ள அப்படின்னு சொல்ல, ஆனால் மாய்ந்து போக இடம் கொடுக்கும் வாழ்க்கை வேண்டும். அவ்விதம் இருக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, உன் வெளிச்சத்திலே அநேகருக்கு அழி கூறுவார்கள். நீ இன்னொருவருடைய ஷேட்ல இருக்க வேண்டாம், நீ கீழாகாமல் மேலாவாய். அதுதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். நீ வாளாகாமல் தலையாவாய். இன்னொருத்தனையே, இன்னொரு பெண்ணையே, இன்னொரு ஆணையே, அப்படி நம்ம மாமனே இல்லைன்னா யாரோ ஒரு மச்சானையே தொடர்ந்து ஓடணுன்றது அவசியம் அல்ல. நம்மை தொடர்ந்து வரும் ஒரு ஜனத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உயரும் போது தன்னண்டையிலே ஜனங்களை இழுத்து கொள்ளுவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அப்படியே ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திவ்ய பிரசன்னம் விரும்புகிறவர்கள் மட்டும் கரங்களை உயர்த்தி என்னை வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் மாற்றும் ஐயா, என்னை விளக்காய் மாற்றும் ஐயா, என்னை கனி கொடுக்கிறவர்களாக மாற்றும், என்னை ஆசீர்வாதமான பாத்திரமாக நீர் மாற்றும். அநேகருக்கு உம்மை சுமந்து செல்லுகிற ஹல்லேலூயா, அதை எரிந்து கொண்டே இருப்பேன் என்ற இந்த பாடலின் ஒரே ஒரு சரணத்தை மட்டும் நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே, எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே, எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. தகப்பனை, உம்முடைய வார்த்தையின்படி நடக்க, ஒளி கொடுக்க கர்த்தர் மாற்றும் எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற இந்த ஒரு காரியத்துக்கு அப்படியே கரத்தை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். உமக்கு முன்பாக இருளாக இந்த காரியம் காணப்பட்டாலும் அது மாற்றப்படட்டும் ஐயா. சுடர்களைப் போல பிரகாசிக்க, நற்கந்தமாயிருக்க, நடமாடும் நிறுவமாயிருக்க உமக்கு சித்தமாயிருந்தால் நாங்கள் உப்பாய் கூட கரைய எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். ஒளியாக எங்களை மாற்றும், அநேகருக்கு பயன்படுகிற பாத்திரமாக கர்த்தர் எங்களை மாற்றுவீராக. இயேசுவின் மூலம் படைத்த காணிக்கை, தசமபாக காணிக்கை, VBS அப்பா, வட இந்திய ஊழிய காணிக்கைகள், ஐயனார் புறத்திற்காக ஏறெடுக்கப்படுகிற காணிக்கை எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.